இன்னைக்கு வந்து டிங்கர்ல பாத்தீங்கன்னா ஒரு 1996 W123 வண்டி வந்திருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா கிட்ட 1996 பெயிண்ட் பண்ண வண்டி. 30 years 25 years ஓன் பெயிண்ட் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா நாங்கள் லாஸ்ட் டைம் இந்த கலர் பெயிண்ட் பண்ணியிருந்தோம். எனக்கு வந்து கலர் மேட்சிங் பாருங்க. ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு வந்து டிங்கர்ல பாத்தீங்கன்னா ஒரு 1996 W123 வண்டி வந்திருக்கு. இந்த வண்டி நான் முன்னாடி ஒர்க் பண்ணியிருந்தோம். இதே ஃபெண்டர் அடிப்பட்டது நீங்கள் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க இன்ஸ்டாகிராமில். ஸோ அதே வண்டி அதே ஃபெண்டர் நான் பெயிண்ட் பண்ண ஃபெண்டர் திரும்ப அடிப்பட்டுருச்சு. நான் இதில் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறதா தான் இந்த மெயின் வீடியோ பர்பஸ்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட 1996 பெயிண்ட் பண்ண வண்டி. அதுக்கடுத்து மேபி நீங்கள் பெயிண்ட் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 30 years 25 years ஓன் பெயிண்ட் இருக்குது. இந்த கஸ்டமர் மேபி ரீசெண்டாக நான் கேட்டதுக்கு ஒரு 10 years தான் நான் எதுவும் பெயிண்ட் பண்ணலன்னு தான் சொன்னார். மேபி 25 years ஓல்டு பெயிண்ட் தான் இருக்குது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் லாஸ்ட் டைம் இந்த கலர் பெயிண்ட் பண்ணியிருந்தோம். பெயிண்ட் பண்ணது தான் நாங்கள் பெயிண்ட் பண்ணது. நீங்கள் கலர் மேட்சிங் பார்த்தா தெரியும். ஸோ இந்த வண்டி அதுக்காக தான் நான் உங்களுக்கு வீடியோ காமிக்கணுன்றதுக்காக வந்தேன். எனக்கு வண்டியோட கலர் மேட்சிங் பாருங்கள். ஸோ திரும்பவும் நாங்கள் வண்டி அடிப்பட்டு 10% இருக்குது. இதே ஃபெண்டர் தான் முன்னாடி பண்ணி கொடுப்போம் ஒரு 2 months முன்னாடி. திரும்ப அதே ஃபெண்டர் அடிப்பட்டுருச்சு. ஸோ இப்போ இந்த டைம் என்ன பண்ண போகிறோம்னா சேம் அதே ஃபெண்டர் டென்ட் புல் பண்ணிவிட்டு சேம் அதே தான் பட்டி பார்த்து ப்ரைமர் அடிச்சு பெயிண்ட் அடிக்கிறது தான். ஸோ நீங்கள் அவுட்புட்டுக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்றதை. ஸோ இந்த வண்டியில் வந்து டென்டிங் முடிச்சாச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பேனலில் வந்து ஷேப் வந்து திரும்ப அதே பேனல் அதே ஷேப் வந்துருச்சு. ப்ளஸ் நீங்கள் குவாலிட்டியும் பாருங்கள். நீங்கள் மெட்டல் குவாலிட்டியும் அதே மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இதை ப்ரைமர் அடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கலர் மேட்ச் பண்ணணும். பெயிண்ட் அடிச்சுட்டு இதோட கலர் மேட்ச் எப்படி இருக்குன்றதை நீங்கள் பாருங்கள். ஏன்னா ஒரு பேனல் தான் அடிச்சிருக்கோம். அதுவும் இவ்வளோ பழைய வண்டி. ஸோ கலர் மேட்சிங் மட்டும் எப்படி இருக்கும். ஸோ கைஸ், ஸோ இந்த வண்டி ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரி பெயிண்டிங் முடிச்சு பெயிண்ட் பண்ணிட்டோம். காட்டணுன்றது காரணமே இல்லாமல் கலர் மேட்சிங். இவ்வளோ பழைய வண்டி அதை எப்படி கலர் மேட்ச் பண்ணுறோம், இது ஃபார்முலா கிடையாது, எந்த ஒரு இது கிடையாது, டேட்டா கிடையாது. அவங்க 60 பெயிண்ட் கிடையாது. இப்போ வாங்கின கஸ்டமரும் அது கலராக கரெக்டாக மேட்ச் பண்ணி தரணும் நாங்கள். ஸோ நாங்களே டியூன் பண்ணி மேட்ச் பண்ணதான். ஸோ அந்த காமிக்கணுக்காக இந்த வீடியோ போட்டேன். நீங்கள் பாருங்கள். ஸோ கலர் மேட்சிங்கை பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்காது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு சைடு பீட்டிங் கிடைக்கல, எங்கும் பழைய வண்டி நல்லா கிடைக்கல. ஸோ ஆர்டர் போட போகிறோம். ஆர்டர் போட்டு எங்கே கிடைக்குதோ ஆர்டர் போட்டு வர வைக்கணும். ப்ளஸ் இந்த வண்டியில் நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு டென்டிங் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் வந்து எந்த அளவுக்கு கலர் மேட்சிங் பக்காவாக பண்ணியிருக்கோம் பார்த்து உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் கொடுங்க.